வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்மளுடைய உடம்பில் இருக்கிற டெட் செல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான செல்களில் லட்சக்கணக்கான செல்கள் டெய்லியும் உற்பத்தியாகும், டெய்லியும் இறந்தும் போகும். அப்போ அது எப்படி வெளியில் வருது? அந்த இறந்து போன செல்கள், அதோட டெட் பாடிஸ் எப்படி நம்ம உடம்புக்குள்ளேருந்து வெளியில் வருது அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன துவாரங்கள் இருக்குதோ அது வழியிலெல்லாம் வெளியில் வரும். நம்மளுடைய தோலில் இருக்கிற சின்ன சின்ன துவாரங்களில் வெளியில் வரும். அடுத்தது காது, மூக்கு, வாய், கண், இது எல்லாத்துலேயும் கழிவு பாதைகள் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே வெளிவரும். அடுத்தது கண்கள், அதுலேயும் வெளியில் வரும். அதனால தான் தினமும் நம்ம குளிக்கணும், தினமும் சுத்தம் பண்ணணும், அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லப்படுறது அதனால தான். அந்த கழிவுகள் என்னென்னா, நீங்கள் கொஞ்ச நாள் குளிக்காமல் இருந்து பாருங்களேன், ஒரு 2 நாள், ஒரு 3 நாள், ஒரு வாரம். அப்போது நம்ம கூட சொல்கிறோம் இல்லையா, அப்பா போனால் நாத்தனார் இவங்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம உடம்ப சுத்தம் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த டெட் செல்ஸ்கள்லாம் சேர்ந்து 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 ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். அதுவும் நம்ம உடம்பை பாதிக்கும். இப்போ நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண் ஓரங்களில் ஒரு அழுக்கு படிகிறது, மூக்குக்குள்ளே அசடு கட்டுறது, பல்லில் வலுவலுன்னு வர்றது, காதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழுக்கு வர்றது, காதோட மடல்களுக்கு பின்னாடி வர்றது, நகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழுக்கு படிகிறது, இது எல்லாமே நீங்கள் வேலை செய்யலினாலும் இயற்கையாக அது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மாதக்கணக்கில் படுத்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்துமே ஒரு ஏசிக்குள்ளே தான் இருப்பாங்க, ஐசியூவில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்துமே ஸ்மெல் வருது இல்லையா, அது எல்லாமே அந்த டெட் செல்ஸ் தான். இந்த டெட் செல்ஸோட பாதிப்பு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சுத்தம் பண்ணாமல் இருக்கும்போது முகத்தை எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கருப்பாக புள்ளி புள்ளியாக வர்றதெல்லாமே அந்த நம்ம அடிக்கடி முகத்தை கழுவாமல் இருக்கிறதுல அந்த டெட் செல்ஸுகள் போய் அந்த நம்மளுடைய தோலில் படிஞ்சிறது தான். அது நீங்கள் என்ன ஒரு இது பண்ணினாலும் சீக்கிரமாக போகாது. எனக்கு பாருங்கள், எனக்கு கூட இங்கே இருக்கும். இது எல்லாம் தான் நம்ம அப்போது ஃபஸ்ட்டே அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, முகத்தை நீங்கள் எதுவுமே போட வேண்டாம், சும்மா தண்ணி போட்டு கழுவுறது, கண்ணை கழுவுறது. கண்ணுனா ரொம்ப தண்ணி அடித்து கழுவக்கூடாது, அப்படியே லைட்டாக கழுவுறது, மூக்கை க்ளீன் பண்ணிக்கிறது. நம்ம பல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு அது ஒரு நாள் நான் ஃபுல்லு போடணுன்ட்டு இருக்கிறேன். என்னென்னா, வாய்க்குள்ளே நம்ம விரலை விட்டு சாப்பிட்ட அப்புறமாகட்டும், அடிக்கடி ஆகட்டும், சும்மா வாயை கொப்பளிச்சோம்னாலே போதும், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். காதும் அப்படி தான். அந்த பட்ஸோ, அந்த நம்ம ஒரு துண்டில் இருக்கிற நூல், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க, அதை சுற்றி உள்ளோட்டே எடுப்பாங்க. டெய்லி குளிச்சுட்டு வந்தோன்னா அது எப்படியே நிற்கும். அந்த தண்ணி கூட ஒன்றா வரும்போது ஈஸியாக வந்துடும், குளிக்கிற தண்ணி கூட அப்படி தான். தலைக்கு குளிக்கிறதும் அப்படி தான், அங்கேயும் வந்து நிற்கும், கால்களில் வந்து நிற்கும். அப்போ அதையும் அப்படி தான், தலைக்கு குளிக்கிறது வாரத்தில் 2 நாள் 3 நாள் வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற டெட் செல்ஸ்களை நம்ம வெளியேற்றலாம். அது ரொம்ப முக்கியம், கவனம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கிறதுல அந்த டெட் செல்ஸுகளை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அது அடிக்கடி மெயினாக நம்ம மூஞ்சி அழகு பார்க்குவோம் இல்லையா, அது ஃபேஸ் வாஷ் அதை அடிக்கடி பண்ணிக்கோங்க. அடிக்கடினா சும்மா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம். அடுத்தது குளிக்கும்போது கால் சந்துலெல்லாம் பார்த்திங்கன்னா, விரல்களுக்கு இடையில் இருக்கிற சந்துகளில் பார்த்திங்கன்னா, நீங்கள் இது பண்ணிங்கன்னா அங்கே அழுக்கு சேர்ந்து நிற்கும். அதுவும் அப்படி தான். அந்த விரல்களை நல்லா கழுவுறது, பாத வெடிப்புகளை தினமும் க்ளீன் பண்ணுறது, இது எல்லாம் தான் நம்ம உடம்புகளுக்குள்ள நரம்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். அப்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. அது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். சரிங்களா, இதை கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுல இது ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு போட்டேன். சரிங்களா, நன்றி.